தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய இட்லி கடை திரைப்படம் அக்டோபர் 1ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக இருக்கு. அருண் விஜய், ராஜ்கிரண், சத்யராஜ், நித்யா மேனன், ஷாலினி பாண்டே என பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு தனுஷின் நண்பரும் இசையமைப்பாளருமான ஜி பிரகாஷ்குமார் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவக்கூடிய இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது. இந்த ஆடியோ லான்ச்சில் பேசின படத்தினுடைய இயக்குனரும் நடிகருமான தனுஷ் பல விஷயங்களை மனசுல இருந்து பேசி ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதில் முக்கியமாக நடிகர் தனுஷ் கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த கருங்காலி மாலை, அந்த கருங்காலி மாலை ரொம்ப வருஷமாகவே அவர் வந்து போட்டுட்டு இருக்காரு. அவரை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடிய அவருடைய ரசிகர்கள் தியேட்டர்லையும் சரி, இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸ்லையும் சரி, அந்த கருங்காலி மாலையை கழுத்தில் போட்டிருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. தனுஷ் ஏன் ரொம்ப வருஷமாக அந்த கருங்காலி மாலையை போட்டுட்டு இருக்காரு அப்படின்றத பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அந்த கருங்காலி மாலை ஏன் போட்டிருக்கேன் அப்படின்றத பற்றி முதல் முறையாக இந்த ஆடியோ லான்ச்சில் மனம் திறந்து அவர் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் அணிஞ்சிருக்கிறது என்ன மாலை அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியல. ஒரு நாள் என் பாட்டியை பார்க்க நான் போயிருந்தேன். அப்போ என்னுடைய தாத்தாவின் புகைப்படத்தில் அந்த மாலை இருந்தது. அந்த மாலையை பற்றி நான் என் பாட்டிக்கிட்ட விசாரித்தேன். அவங்க இது உங்கள் தாத்தா 30 வருஷம் ஜபம் பண்ணின மாலை அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டதும் என் பாட்டி தாத்தா புகைப்படம் முன்னாடி போயிட்டு, இங்கே பாருங்கள் இந்த பேரன் தான் வந்து மாலையை கேட்குறான் அப்படின்னு சொல்லி எனக்கு விபூதி வச்சு அந்த மாலையை அனுபவிச்சாங்க. அன்று முதல் என் முன்னோர்களும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் என் கூடவே இருக்கிறதாகவும் என்னை பாதுகாக்கிறதாகவும் எனக்கு தோணும். பலரும் இதை போட்டால் அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது என்னுடைய தாத்தாவோடது, எனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு மட்டும் தனுஷ் சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை இதுதான். மற்றபடி மற்றவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் தாண்டி தனுஷ் போட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை இதுதான் அப்படின்றத ஆடியோ லான்ச்சில் அவர் பேசி தெளிவுபடுத்தியிருக்காரு.